செக்ஸோட ஸ்டேஜஸ் நிறைய பேசியிருக்கோம். செக்ஸ் வைக்கிற எண்ணங்கள், ஆசை, ஃபோர்ப்ளே, அரவுசல், பெனட்ரேஷன், இன்டர்கோர்ஸ், ஆர்காசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு நிறைய பேர் நான் செக்ஸ் வச்சுக்கிறேன், எனக்கு நல்லா இருக்குது, என் ஒய்ஃபோடு நல்லா ட்ரை பண்ணுறேன், ஃபோர்ப்ளேலாம் நல்லா போகுது, ஆனால் பெர்ஃபார்ம் பண்ண இன்சர்ட் பண்ண போகும்போது எனக்கு எரெக்ஷன் போயிடுது அப்படிம்பாங்க. இதை ஒரு பெருசாக நீங்கள் நினச்சிக்க தேவையில்லை. சாதாரணமாக இருக்க பென்னிஸோட நிலையை நம்ம ஃப்ளாசிட் பென்னிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளாசிட் பென்னிஸ் அப்படிங்கிறது ஒரு சாஃப்டாக ரப்பர் மாதிரி இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு செக்ஸ் உணர்வுகள் வரும்போது இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆணுறுப்பில் ரத்த ஓட்டம் அதிகமாகி கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம நல்லா செக்ஸ் உணர்வுகள்லாம் ஸ்டிமுலேஷன், உணர்ச்சிகளை தூண்டுறதெல்லாம் ப்ராப்பராக இருக்கும்போது நம்மளோட ஆணுறுப்பு இந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு இருந்ததுனா தான் பெனட்ரேஷன் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கே நல்லாயிருக்கும். அதே மாதிரி எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவுக்கு நல்ல ஸ்டிஃப்னஸோட மடங்காத அளவுக்கு இருந்தால் தான் ஆணுறுப்பை பெனட்ரேட் பண்ணவே முடியும். எப்போவும் நான் சொல்கிறது தான், செக்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது? பிரெயின்லேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கு என்ன வேணும்? உண்மையான அன்பு, பாசம், லவ்வு, ரொமான்ஸு, ஃபோர்ப்ளே, இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் இன்டர்கோர்ஸ் நல்லா வைக்க முடியும். ஸோ பயப்படாதீங்க. குறைகள் இருந்தால் மருத்துவர் அணுகுங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுலேருந்து ஈஸியாக வெளியில் வரலாம்.